Hi everybody, I am our Malini. This is your Malini Simple Grammar YouTube channel. Already we completed the first unit, first poem in our YouTube channel, right? So 10th standard kana first poetry நம்ம write poem all in all poem comprehension, 5 mark questions, 2 mark questions, all the things, figure of speech எல்லாமே பார்த்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ ஆக்சுவலி ரொம்ப கேப் ஆயிடுச்சு இல்லையா, ஒரு 1.5 monthக்கு மேலே ஆயிடுச்சு வீடியோஸ் போட்டு. ஸோ பிகாஸ் ஆஃப் சம் பிஸி ஸ்கெட்யூல். ஓகே, ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு சி த ப்ரோஸ். ஸோ ப்ரோஸ் சப்ளிமெண்ட்ரி கம்ப்ளீட் பண்ணிட்டு தென் சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நேம் ஆஃப் த ப்ரோஸ் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் ஃப்ரம் த யூனிட் 1. ஓவராலாக பார்த்தோம்னா நமக்கு தெர் ஆர் 7 யூனிட்ஸ். ஓகே, 7 யூனிட்ஸ் இருக்குது 10th இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த 7 யூனிட்ஸில் ஃபர்ஸ்ட் யூனிட்ல நம்ம ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டுங்கிற அந்த ஒரு லெசன் டீட்டெயிலாக பார்த்துட்டு ஹவு டு ரைட் 5 mark questions, 2 mark questions and synonyms, antonyms all will be discussed here. Okay, shall we? So there are two types of motivation. The one is positive motivation, the another one is negative motivation. Yes, when we give the words good, very good, outstanding, fantastic, fabulous, these are called positive motivation words. நல்லபடியா அவங்கள ப்ரைஸ் பண்ணி ஆனர் பண்ணி கொடுக்கறது, அவங்கள நல்ல நிலைமைக்கு கொண்டு வர்றது பாசிட்டிவ் மோட்டிவேஷன். பட் பை கிவிங் ஸ்கோல்டிங் அண்ட் ஆல்சோ ப்ராம்ப்டிங் தயர் செல்ஃப் ரெஸ்பெக்ட், அவங்களோட அந்த சுயமரியாதையை தூண்டிவிட்டு நெகட்டிவா பை கிவிங் ஸ்கோல்டிங், நிறைய திட்டி அவங்கள படி எழுதுன்னு சொல்லிட்டு நல்லபடியா கொண்டு வரும் இல்லையா, அதுதான் நெகட்டிவ் மோட்டிவேஷன். ஸோ அந்த நெகட்டிவ் மோட்டிவேஷன் மூலமா ஒரு யங் ஷீகலை, அதாவது இந்த ஃபர்ஸ்ட் பிறந்த இந்த குட்டி பறவைய பேர்டை பறக்க வைக்கிறதுக்காக தன்னோட பேரண்ட், அதோட பேரண்ட் எடுக்கக்கூடிய அந்த முயற்சியை பத்தின ஒரு ஃபுல் ஸ்டோரி தான் இங்க நமக்கு சொல்லியிருக்கிற ஸ்டோரி. ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃபிளைட். இட் வாஸ் ரிட்டன் பை லியாம் ஓ ஃபிளாகர்டி. Before seeing the full story of this lesson, we are going to see the author introduction. Okay, author intro பார்த்துட்டு then we will see the detailed story. Okay, so author introductionல பாருங்க. So his first flight was written by Liam O. Flaherty, 1896 to 1984. Birth year, அவரோட birth year 1896, death year 1984. He was an Irish novelist. அயர்லாந்து நாட்டை சேர்ந்த ஒரு நாவலிஸ்ட், short story writer, சிறுகதை எழுத்தாளர், and also major figure in the Irish literary renaissance. அயர்லாந்து இலக்கியத்துல ஒரு மறுமலர்ச்சி, ரெனேசன்ஸ்னா மறுமலர்ச்சி ஏற்படுத்திய ஒரு ரைட்டர். He was the founding member of the Communist Party of Ireland. அயர்லாந்துல ஒரு கம்யூனிஸ்ட் பார்ட்டியில ஒரு மெம்பராகவும் இருந்திருக்காங்க. A native Irish speaker from the Gaelic, O. Flaherty wrote almost exclusively in English. நிறைய இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஸ்டோரிஸ் எழுதியிருக்காங்க, எக்ஸப்ட் ஃபார் எ ஸ்மால் நம்பர் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரிஸ் இன் த ஐரிஷ் லாங்குவேஜ். அவர் நிறைய ஐரிஷ் லாங்குவேஜ்ல ஸ்டோரிஸ் நிறைய எழுதியிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா he spent most of the time in traveling and lived comfortably and quietly outside the spotlight. அவருக்கு கேமரா வெளிச்சத்துல நம்ம புகழ் வாய்ந்தவங்கன்னு சொல்லிட்டு அப்படி வாழ்றது பிடிக்கல. நிறைய டிராவல் ஸ்டோரிஸ் எழுதியிருக்காங்க, நிறைய பக்கம் டிராவல் பண்ணி ஒரு கம்ஃபர்டபுளான லைஃப் வாழ்றதுதான் அவருக்கு பிடிச்சமானதா இருந்திருக்கு. அண்ட் ஆல்சோ he wrote lot of stories in English, small number of short stories only in Irish language. இதுதான் அவரோட இன்ட்ரோ. ஸோ லியாம் ஓ ஃபிளாகர்டி. எதுக்காக நான் இவரை பத்தி சொல்றேன்னா, when you write the 5 mark questions you have to write about the author. Okay, see the first paragraph. The young Shigel was alone on his ledge. His 2 brothers and his sister had already flown away the day before. He had been afraid to fly with them. Somehow, when he had taken a little run forward to the brink of the ledge and attempted to flap his wings, he became afraid. The great expanse of sea stretched down beneath, and it was such a long way down, miles down. He felt certain that his wings would never support him, so he bent his head and ran away back to the little hole under the ledge where he slept at night. ஒன்னும் இல்ல, அதாவது ஒரு யங் ஷீகல், அது பிறந்த உடனே அதுக்கு பறக்க பயம். அதோட பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் 2 பேர் ஆல்ரெடி பறந்துட்டாங்க. சரியா? அதாவது இது போகிறதுக்கு முன்னாடியே
முன்னாடி நாளே பிறந்தோடனே பறந்து போயிட்டாங்க வித்தவுட் கெட்டிங் ஃபியர்னஸ். பட் இதுக்கு பறக்கிறத நினைச்சாவே, அந்த அட்டம் நினைச்சாவே பயங்கரனால பறக்கல. எங்க இருந்து பிறந்து வந்ததோ அதே இடத்துல இருந்துட்டு நம்ம கீழே குமிஞ்சு பார்த்தா கீழே பெரிய ஒரு பறந்து விரிஞ்ச கடல் இருக்கு. நம்ம பறந்தோம்னா நம்ம விங்ஸ் சப்போர்ட் பண்ணாது அப்படின்னு பயந்துட்டு அதே இடத்துல நின்றுட்டு இருக்கு. Throughout the night without sleeping, he was staring and also after getting tiredness, அப்படியே எங்க இருந்து வந்ததோ அதே இடத்துல வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே தூங்கிடுச்சு. அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். See the second one. Even when each of his brothers and his little sister, whose wings were far shorter than his own, ran to the brink, flapped their wings and flew away, he failed to muster up courage to take that plunge which appeared to him so desperate. His father and mother had come around, calling to him shrilly, scolding him, threatening to let him start on his ledge unless he flew away. But for the life of him, he could not move. நல்லா பாத்துக்குங்க. ஈவன் அவதோட பிரதர்ஸும் சின்ன சிஸ்டரும் பறந்து போயிட்டாங்க. எப்படி இதுக்கு பாத்தீங்கன்னா விங்ஸ் வந்து அவங்களோட ரொம்ப ஷார்ட்டாலாம் இல்ல, நல்லா லென்த்தியா தான் இருக்கு. ரொம்ப பெரிய விங்ஸ் இருந்தாலும் இது பறக்க முடியல. பட் அவங்களுக்கு இதோட விங்ஸை விட ரொம்ப ஷார்ட்டான விங்ஸ் தான், சிறகுகள். அது அவங்களால சிறகுடிச்சு பறக்க முடிஞ்சது. பட் இதுக்கு நம்ம பறந்தா எங்க நம்ம வந்து விழுந்துருவோமோன்னு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இல்ல, தன்னம்பிக்கை இல்ல, அட் த சேம் டைம் ஃபியர்னஸ், பயம். ஈச் அண்ட் எவ்ரி டைம் ஆல்சோ ஹி ஃபெயில்டு டு மஸ்டர் அ கரேஜ் டு டேக் தேட். அது பயந்துட்டு ஒவ்வொரு முறையும் தன்னோட விங்ஸை வந்து திரட்டுறது, பறக்கிறதுக்கு ட்ரை பண்றது முடியல. ஸோ நம்ம விழுந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பயத்திலேயே இருக்கும் பொழுது அதோட ஃபாதரும் மதரும் அதை சுத்தி சுத்தி பறந்துட்டே வந்து கத்தி கூச்சல் போட்டு மிரட்டி, ஏய் பறக்கலைன்னா உனக்கு சாப்பாடு கிடையாது, பசியோட விட்டுருவான்னு சொல்லிட்டு they were trying to make this to fly, but he couldn't move 1 inch also. ஒரு துளி கூட அந்த இடத்த விட்டு நகர்ல. உயிருக்கு பயந்துட்டு பறக்காமையே அங்க ஸ்டே பண்ணிட்டு இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. That was 24 hours ago. Since then nobody had come near him the day before. All the day he had watched his parents flying about with his brothers and sisters, perfecting them in the art of flight, teaching them how to skim the waves and how to dive for fish. 24 மணி நேரத்துக்கு முன்னாடி இது நடந்தது. அதெல்லாம் பறந்து வந்துட்டாங்க. யாருமே இது கிட்ட வந்து பார்க்கல, அந்த லெட்ஜ் கிட்ட. பட் ஒரு நாளுக்கு முன்னாடியே எல்லாரும் பறந்து வந்துட்டதுனால அந்த யங் ஷீகளோட பிரதர்ஸுக்கும் சிஸ்டருக்கும் ஹவு டு ஃபிளைட், எப்படி பறக்கிற கலையை வந்து கற்றுக் கொடுக்கலாம், எப்படி எல்லாம் அவங்களுக்கு வந்து ஸ்கிம் பண்ணணும், அதாவது தண்ணியில மிதக்கிறது, தண்ணியில அந்த அலைகள்ல மிதந்துட்டு இருக்கிறது, டைவ் அடிக்கிறது எல்லாத்தையும் அந்த பேரண்ட்ஸ், யங் ஷீகளோட பேரண்ட் கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்க. பட் இது மட்டும் பயந்துட்டு போகவே இல்லை. He had in fact seen his older brother catch his first herring fish and devour it, standing on a rock while his parents circled around raising a proud cackle. And all the morning the whole family had walked about on the big plateau midway down the opposite cliff, laughing at his cowardice. எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. இதோட ஃபர்ஸ்ட் எல்டர் பிரதர் வந்து ஒரு ஹெர்ரிங் ஃபிஷ் பிடிச்சி சாப்பிட்டுட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம அந்த ராக்ல உட்காந்துக்கிட்டு அதோட பேரண்ட் வந்து இதை பார்த்து ரொம்ப ப்ரௌடா வந்து கத்திட்டு இருக்காங்க. பத்தியா, என் பையன் வந்து ஹெர்ரிங் ஃபிஷ் பிடிச்சிட்டான்ட்டு. அந்த ஆல் த மார்னிங், அந்த மார்னிங் ஃபுல்லா அந்த ஹோல் ஃபேமிலியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேக் பிளாட்யூ கிட்ட வந்துட்டு ஆப்போசிட் கிளிஃப்ல இந்த ஒரு யங் ஷீகளோட அந்த கவர்டைஸ் கோழத்தனமா பயந்துட்டு இருக்கிறத பார்த்து ரெடிக்யூலா சர்க்காஸ்டிக்கலா கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அடுத்து பாருங்க. The sun was now ascending the sky, blazing warmly on his ledge that faced the south. He felt the heat because he had not eaten since the previous nightfall, when he had found the dried piece of mackerel's tail at the end of this ledge. என்ன பண்ணுதுன்னா கண்டினியூஸா வந்து அங்கேயே இருந்துட்டு இருக்கு. சூரியன் அதோட முகத்துக்கு நேரம் அடிக்குது, பயங்கரமா வெப்பம், ஹீட் தாங்க முடியல. அது வேற நைட் ஃபுல்லா, ப்ரீவியஸ் நைட் ஃபுல்லா சாப்பிடாம இருந்ததுனால பசி தாங்க முடியல. அது என்ன பண்ணுது, மேக்கரலோட அந்த ஒரு டெய்ல், ஒரு ஃபிஷ், ஒன் டைப் ஆஃப் ஃபிஷ், மேக்கரல் ஃபிஷ், அதோட வாழை பார்த்துட்டு அப்படியே அங்க இங்கே போகுது. Now there was not a single scrap of food left. எந்த ஒரு ஃபுட்டுமே அங்க இல்லை. He had searched every inch,
each and every கார்னர்லையும் அது சர்ச் பண்ணது, எந்த ஃபுட்டும் கிடைக்கல. ரூட்டிங் among the rough dirt caked straw nest where he and his brothers and sister had been hatched. He even gnawed at the dried pieces of eggshell. It was like eating a part of himself. எல்லா பக்கம் சாப்பாடை தேடி பார்க்குது, எதுவும் கிடைக்கலங்காட்டியும் எந்த முட்டையிலிருந்து அது வெளியில வந்ததோ அந்த டர்ட் கேக்கடு ஸ்ட்ரா நெஸ்டுக்குள்ள அதை எடுத்து என்ன பண்ணுது, அந்த எக்ஷல் எடுத்து சாப்பிடுது. ரொம்ப டர்ட்டியான அதை சாப்பிடும் பொழுது தன்னைத்தானே சாப்பிட்ற ஒரு ஃபீல் ஆகுது. பசியா இருந்த பொழுதும் அது பறக்கவே இல்லை, பிகாஸ் ஆஃப் நாட் ஹேவிங் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். ஓகே, see the next para. He then trotted back and forth from the one end of the ledge to the other, his long grey legs tripping daintily, trying to find some means of reaching his parents without having to fly. But on each side of him the ledge ended in a sheer fall of precipice with the sea beneath, and between him and his parents there was a deep white crack. என்ன பண்ணது, இங்கே ஒரு அப்படியே கை பின்னாடி கட்டிக்கிட்டு ஒரு எட்ஜில் இருந்து இன்னொரு எட்ஜுக்கு நடக்குது. தன்னோட லாங் கிரே லெக்ஸ் அப்படியே வந்து இப்படி பண்ணது அப்படி பண்ணது. பேரண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தன்னை பார்க்கணும், தன்னை வந்து பார்த்து அவங்களோட அட்டென்ஷனுக்காக பறக்காமையே பேரண்ட்டை ரீச் பண்ணணுங்கிறதுக்காக he was trying to find some ideas. இங்கிருந்து எப்படி பறக்கலாம், அங்கிருந்து எப்படி பறக்கலாம், no idea. It couldn't find actually. But on each side of him the ledge ended in a sheer fall of precipice with the sea beneath, and between him and parents there was a deep white crack. அதால இங்கிருந்து பேரண்ட் கிட்ட பறக்காம போக முடியுமா, ரீச் பண்ண முடியும்னு பார்க்குது, முடியல. இடையில பெரிய அப்படியே பறந்து விழுந்த சி, இடையில பெரிய வந்து என்ன இருக்குன்னா இந்த மாதிரியான கேப் இருக்கு. இந்த லெட்ஜில் அது இருக்கு, ஆப்போசிட்ல அதோட பேரண்ட்ஸும் அதோட பிரதர்ஸும் சிஸ்டரும் இருக்காங்க. சரியா, அங்க எப்படி வந்து இடையில பறந்தா கண்டிப்பா கடல்ல விழுந்துருமோன்னு பயத்துலதான் பறக்காம இருக்கு. கம்பல்சரி ஆஃப்டர் ஃபிளையிங் ஒன்லி இட் கேன் ரீச் பேரண்ட்ஸ், ரைட்? அதை தான் பிளான் பண்ணிட்டு இருக்கு. பட் ஹீ குடன்ட். Surely he could reach them without flying if he could only move northwards along the cliff face. ஒருவேளை நார்த்வர்ட்ஸ்ல நம்ம வந்து இந்த ஒரு கிளிஃப் ஃபேஸ்ல இருந்து பறந்து போக முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணுது. But then on what could he walk? எப்படி நடந்து போக முடியும்? There was no ledge. எந்த இடத்துலயும் லெட்ஜ் இல்லை. And he was not a fly. பறந்தாதான் முடியும். He could see nothing. எதையும் பார்க்க முடியல. The precipice was sheer and the top of it was perhaps further away than see beneath him. இந்த இடத்துல பறக்காம கண்டிப்பா மூவ் ஆக முடியாதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கம்பல்சரி we have to fly. Without flying we can't reach our parentsங்கிற அந்த ஒரு உண்மை உணர்ந்துருது. பறக்காம போக முடியாது, பறந்துதான் போகணும். பட் பறக்கறதுக்கு எனக்கு பயம் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிட்டு அப்படி இருக்குது அந்த யங் ஷீகல். Then what will happen? We will see. He stepped slowly out to the brink of the ledge, and standing on one leg with the other leg hidden under his wing, he closed one eye then the other and pretended to be falling asleep. Still they took no notice of him. He saw his brothers and his sister lying on the plateau, dozing with their heads sunk into their neck. His father was pruning his feathers on his white back, only his mother was looking at him. அந்த பையன் யங் ஷீகல் என்ன நினைக்குதுன்னா, ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கம் இப்படி நடக்குது, ஒரு கால் இன்னொரு கால் மேல எடுத்து வச்சுக்குது, ஒரு கண்ணை மூடிக்குது, தூங்குற மாதிரி நடிக்குது, மயங்குற மாதிரி நடிக்குது. இதெல்லாம் இதுக்காகனா தன் மேல ஒரு அட்டென்ஷன் வரணும் தன்னோட பேரண்ட்டுக்கு, பாவம் பையன் நினைக்கணும்ட்டு. பட் they didn't bother about the person. அதாவது பர்சன்னா இங்க நம்மளோட யங் ஷீகல். He saw his two brothers and his sister lying on the plateau, dozing with their heads. கடைசியில பார்த்தா ரெண்டு பேரும் யாரையும் கண்டுக்கல. அந்த ரெண்டு பிரதர்ஸும் சிஸ்டரும் அப்படியே அந்த பிளாட்யூ மேல அப்படியே தன்னோட கூர்மையான அழகை வச்சு அப்படியே ஷார்பன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்றாங்க, அப்படியே அப்பா கூட இருக்காங்க. அவங்க அப்பா என்ன பண்ணது, ஃபாதர் ஷீகல் தன்னோட ஃபெதர்ஸ் ப்ரீனிங்னா கிளீனிங், ஃபெதர்ஸ் அப்படியே அந்த ஒயிட் பேக் வச்சு அப்படியே அந்த பாறையில தேய்ச்சி கிளீன் பண்ணிக்கிட்டு ஃபெதர்ஸும் கிளீன் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து அந்த பீக்கை ஷார்பன் பண்ணிக்குது. ஒவ்வொன்னா வந்து அவங்க தன்னோட வேலையை பார்க்கறாங்க. பட் மதர் இஸ் ஆல்வேஸ் மதர்னும், அம்மா மட்டும் பையன் பார் பாவம் அப்படின்ட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. Then what will happen, you see. She was standing on a little high hump on the plateau, her white breast thrust forward. Now and again she tore at a piece of fish that lay at her feet, and then scraped each side of her beak on the rock. The sight of the food maddened him. How he loved to tear food that way, scraping his beak on now and again to eat it.
He uttered a low cackle. His mother cackled too and looked at him. அந்த பையன் பசியோடு இருக்கான். அம்மா வேற என்ன பண்றாங்க, அப்படியே வந்து அந்த பிளாட்டி மேல உட்காந்துக்கிட்டு ஒரு பீஸ் ஆஃப் ஃபிஷ் எடுக்கிறாங்க. ஃபிஷ் எடுத்து அப்படியே அதோட காலுக்கடியில வச்சு அப்படியே பிக்கிறாங்க, தன்னோட பீக் யூஸ் பண்ணி அந்த ராக் மேல வச்சு. அந்த ஃபுட்டை பார்த்தோன்னா ஆஃப்டர் சீயிங் த ஃபுட் இம்மீடியட்லி இட் காட் ஹங்கர் மோர். பசி எடுக்கிற பசி ஃபீலிங் அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆச்சு. ஃபுட்டை பார்த்தோன்னே இம்மீடியட்டா அதுக்கு ஃபுட்டை சாப்பிடணும், ஃபிஷ்ஷை சாப்பிடணும். அப்படியே அம்மா என்ன பண்றாங்க, அப்படியே வந்து தன்னோட பீக்கை ஷார்பன் பண்ணிக்கிட்டு அப்படியே வந்து என்ன பண்றாங்க, அதை கிழிச்சுட்டே இருக்கும்போது இதுவும் ஐயோ கொடுத்தாங்கன்னா சாப்பிடலாமேன்ட்டு இந்த ஒரு யங் ஷீகளும் தன்னோட பீக்கு அப்படியே நல்லா தேய்ச்சி எடுத்து அந்த ஃபிஷ்ஷை கிழிக்கிறதுக்கு அப்படியே ஷார்பன் பண்ணிக்குது. அப்படியே கத்துது ஒரு சவுண்டு அம்மாவை பார்த்து, அம்மா பசிக்குதுமா எனக்கு கொடுமான்ட்டு. பட் அம்மா கத்த மட்டும் செய்யறாங்க. இம்மீடியட்லி she was looking, she was staring at her son very lovingly. ரொம்ப லவ்வபிளா ஒரு லுக் விடுறாங்க. பாவண்டா பையன் பசியோடு இருக்கான். Then what will happen we will see in the next part. ஸோ பார்ட் 1ல இருக்கிற ஸ்டோரியை டீட்டெயிலாக பாருங்க, புரியும். பார்ட் 2ல நம்ம வந்து ரிமைனிங் ஸ்டோரியை போட்டலாம். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. ஒரு 1.5 month 2 monthsக்கு அப்புறம் போட்ட புக்கை பார்த்து சொன்னாதான் ஸ்டோரி புரியும். தட்ஸ் வை ஐ எம் யூசிங் த புக். ஓகே, தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.